அவள் ஒருவள சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லக்கி ஜுன்னுவோட அம்மாவை லக்ஷ்மி வந்து பார்த்துட்றாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அர்ஜுன் லக்ஷ்மி கிட்ட வந்து சொல்கிறாங்க, லக்ஷ்மி இப்போ லக்கி ஒன்று ஜுன்னுவோட அம்மாவை பார்த்துட்டா, இதுக்கப்புறம் சமிக்தா எங்கன்னு தேட ஆரம்பிப்பான். அதனால் உடனே நீ சமிக்தாவா அவள் முன்னாடி போய் நின்னா தான் அவளுக்கு சந்தேகம் வராது, இல்லைனா கண்டிப்பாக அவளுக்கு வந்து சந்தேகம் வரும். அதனால் நீங்கள் உடனே போயிட்டு சமிக்தாவா ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷா லக்ஷ்மி வந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மியை பார்த்துட்றாங்க. உடனே மனிஷா ரொம்ப வேகமாக ஓடி வந்து லக்ஷ்மியை வந்து தேடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மனிஷாவை பார்த்துட்டு லக்ஷ்மி ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. மித்ரா அங்கே வராங்க. மனிஷா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் லக்ஷ்மியை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன உளற நீ, இறந்து போனவ எப்படி வருவா அப்படின்னு கேட்க, இல்லை உண்மையாக நான் லக்ஷ்மியை பார்த்தேன், அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தேவயானி குஷியோட அம்மா அப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குஷி வந்து ரொம்ப சலிச்சுப்பாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, நான் இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ணதே கிடையாது, நான் வந்துட்டு நேராக போயிட்டு சாமியை பார்க்குற இடத்துக்கு தான் நான் போவேன், இந்த மாதிரி நான் வெயிட் பண்ணது கிடையாது அப்படின்னு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஜுன்னு வந்து தெரியாமல் கீழே விழுந்துருவாங்க. அப்போது மித்ரா வந்து ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போது லக்கி வந்து கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் 2 பேரும் அப்படி சண்டை போட்டுப்பீங்க, ஆனால் வந்துட்டு இப்போது இவ்வளோ பாசமாக நீங்கள் வந்துட்டு அவனை போய் பார்த்துக்கிறீங்களே, இவ்வளோ பாசம் திடீர்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே மித்ரா பாசமும் இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைங்க கீழே விழுந்தால் பெரியவங்க இப்படி தானே ஓடி போய் பிடிப்பாங்க, அதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்க, என்னவோப்பா உங்களை பார்த்தா என்னவோ உங்கள் சொந்த பையனுக்கு அடிப்பட்ட மாதிரி நீங்கள் பதட்டமான மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, உனக்கு நாளுக்கு நாள் ரொம்ப அறிவு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் லக்ஷ்மி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மித்ரா ஜுன்னு மேலே இந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு மனசில் நினைக்கிறாங்க, மித்ரா சார் நீங்கள் 2 பேருமே உண்மையாகவே அப்பா பையன்தான், இது உங்களுக்கே தெரியலனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த இரத்த உறவு உங்களை கண்டிப்பாக எப்படியாவது சேர்த்து வச்சிரும், குறைஞ்சபட்சம் அந்த கடவுளாவது அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை வந்து எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஜுன்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போது வேணும்னே வந்துட்டு லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா மனிஷாவை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அப்போது மனிஷா வாயாலே வந்துட்டு விவேக்கும் ஜானுவும் லவ் பண்ணுற விஷயத்த மனிஷா வாயாலே வர வைக்கணுன்றதுக்காக என்னென்னவோ லக்ஷ்மி பேச, மனிஷாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அந்த விஷயத்த அந்த இடத்துல வந்து அப்படியே சொல்லிடுவாங்க. சொன்னதுமே வந்துட்டு குஷியோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அப்போது இந்த விவேக்கும் இந்த பொண்ணும் வந்துட்டு லவ் பண்ணிகிட்ருக்காங்களா, இந்த விஷயம் தெரியாமலே வந்துட்டு மறைச்சி நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கீங்களா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவமாக வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மறைச்சி நீங்கள் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, இவ்வளோ பெரிய ரகசியத்தை வந்து நீங்கள் மறைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை அப்படின்னு தேவயானி சொல்ல, மனுஷன் உனக்கு புத்தி இல்லையா, ஏன் இப்படி வளர்ற அப்படின்னு சொல்ல, இவ புத்தி இல்லாமலாம் பேசலை, எங்களுக்கு உண்மையை வந்து தெரியப்படுத்தியிருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது எங்களுக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சு, ஒருத்தியோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தியோட குடும்பம் நடத்தணும்னு நினச்சிருக்கான் உன்னோட பையன், இந்த கல்யாணம் நடக்காமல் போனதே ரொம்ப நல்லது, அப்படி நடந்திருந்தா வீட்டில் என் பொண்ணு வந்து இருந்திருப்பான், கிச்சனில் இன்னொருத்தி இருந்திருப்பா, பெரிய ஒரு சினிமாவே காமிச்சிருப்பான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு கோயிலுக்குள்ளே குஷி இருக்கா, கோயிலுக்கு பின்னாடி வந்து அந்த ஜானு இருக்கா, இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேச, உடனே தேவயானிக்கும் கோவம் வருது. இந்த மாதிரி வந்துட்டு மாற்றி வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. சண்டை போட்டதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சம்மந்தமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷியோட அம்மா சொல்ல, தேவயானி உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு தேவையே இல்லை, போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு தேவயானியும் வந்து பேசுகிறாங்க. எப்படியோ நல்லபடியாக இந்த கல்யாணத்தை நாம் நிறுத்திட்டோம் அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாரும் லக்ஷ்மியை வந்து பாராட்டுறாங்க. இந்த கல்யாணம் நின்னதே உன்னால தான் அப்படின்னு லக்ஷ்மி கிட்ட எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.